ஒரு ஒரு என்னுடைய அண்ணன் ஒருத்தன் இறந்துட்டான். என்னுடைய பெரியப்பா மகன். அவன் கிறிஸ்டின் தான். ஆனால் அவனுடைய முடிவை பார்க்கும் பொழுது மிகவும் மோசமான ஒரு முடிவாக இருந்தது. ஒரு காரியத்தை செய்தது நிமித்தமாக, ஒரு தவறு செய்தது நிமித்தமாக அவனை போலீஸில் பிடிச்சிட்டு போய் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அங்கே ஒரு 10 நாள் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. இவன் கூட பிடிச்சிட்டு போன ஆட்கள் எல்லாமே பெயிலில் வந்துட்டாங்க. இவனை பெயில் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்போ எங்கள் மாமா மகன் ஒருத்தன் அந்த காரியத்தை எடுத்து செஞ்சிகிட்டு இருந்தான். இதுக்கு நடுவில் இவனுக்கு நெஞ்சு வலி வந்து ஜிஹெச்சில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு பெயில் கிடைக்குது. அன்றைக்கி இவன் வெளியே வரணும், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரணும். ஆனால் வெளியே வர நேரத்தில் இவனுக்கு மறுபடியும் இன்னொரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அந்த ஹார்ட் அட்டாக்கில் அவன் இறந்து போயிட்டான். அவனுடைய சரீரத்தை கூட பார்க்கறதுக்கு முடியல. எனக்கு மிகவும் மன வேதனையாக இருந்தது. அந்த 2 நாளும் என்னுடைய இரவு நேர தூக்கங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டது. அவன் எத்தனையோ முறை நான் சொன்னேன், அவனுடைய மனைவி இறந்து போயிட்டா, ஒரு மூத்த மகளும் இறந்து போயிட்டா, இளைய மகள் ஒருத்தி அவள் கோயம்புத்தூரில் இருக்கிறாள். அவள் வந்து அப்பாவை பார்க்க மாட்டேன்னு சொல்லி இருந்துட்டா. இப்போ ஃபோன் பண்ணதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டா. எல்லா காரியங்களையும் யாருமா பார்க்கறது, அது எனக்கு தெரியாது அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் அவனை எடுத்துகிட்டு வந்தால் வெளியே அடக்கம் பண்ணணுமேன்னு சொல்லி வேறு ஒரு பாஸ்டர் மூலமாக நான் அடக்கத்துக்காக அந்த இடத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணேன். இந்த பொண்ணு காலையில் வந்துட்டு, நான் வந்து எங்கள் அம்மா வச்ச இடத்துலையே நான் அடக்கம் பண்ண போகிறேன் அப்படின்னா. அப்போ நான் இவ்வளோ தூரம் செஞ்சேனே, அது நான் உங்ககிட்ட செய்ய சொல்லலையே, நீங்கள் என்கிட்ட கேட்கவும் இல்லை, நான் உங்ககிட்ட இல்லை. 2வது எங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டான். நான் யோசித்தேன், அவன் எங்கள் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவனோட எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன், என் மனைவி இல்லை, உனக்கு மகள் இல்லை பக்கத்தில், நீ வந்து ஆலயத்துக்கு வா, தேவனுடைய சமூகத்தில் உன் நேரத்தை செலவழி, நீ இப்படியே இருந்தீன்னா நல்லதில்லை அப்படின்லாம் சொன்னேன். அவனுக்கு ஒரு சில வசனங்கள்லாம் தெரியும், நல்லா தெரியும். ஆனாலும் அவன் கடைசி வரலுமே அதை அவன் கை கொள்ளவே இல்லை. அப்போது அவன் இறந்து போன நேரத்தில் தான் அவனுடைய முடிவு பார்க்கும் பொழுது மிகவும் மோசமானதாக இருந்தது. அது என்னுடைய வாழ்க்கையில் பேச ஆரம்பிச்சிச்சு. இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், ஆராதனைக்கு வந்தாலும், எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், நமக்கென்று என்ன இருக்கிறது, இதுதான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஒரு வீடு இருக்குது, எனக்கு பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. இப்போ தம்பி சொன்ன மாதிரி நமக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து பூமியில் இருக்குது, பரலோகத்திலையும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதை குறித்து நம்ம தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உனக்கு நான் இவ்வளோ நாள் தந்தனே, இவ்வளோ நேரம் ஜெபிப்பதற்கு நான் உனக்கு தந்தனே, என்னை பற்றி அறிஞ்சையே, நீ எத்தனை பேர்த்திட்ட சொன்ன. இதெல்லாமே அந்த கடைசி நாட்களில் நாம் தேவனிடத்தில் போய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த கணக்கு ஒப்புவிப்பது தான் இந்த நாட்களில் நம்முடைய பிரதானமான நோக்கமாக இருக்கணும். அப்போது இன்றைக்கி வாழ்க்கை என்பது நல்ல சுகபோகமாக வாழ்ந்து நல்ல ஒரு பெரிய பணக்காரனாக இருந்து செத்து போகிறது ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நாளில் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் எதை நம்பி இங்கே வந்தீங்க, இல்லைன்னா யாரை பார்த்துக்கிட்டு இந்த ஓட்டத்தை நீங்கள் ஒப்பிடுறீங்க? உங்களுடைய வாழ்க்கை யார் மேலே கட்டப்பட்டிருக்கிறது? நீங்கள் எதை பார்த்து ஆலயத்துக்கு வந்தீங்க? நிறைய சொல்லலாம், இயேசுவை பார்த்து வந்தேன்னு சொல்லலாம், சரி. ஆனால் பார்த்து வந்தீங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய ஓட்டம் எவ்விதமாக இருக்கிறது? அதுக்கப்புறம் யாரை பார்க்குறீங்க? தொடர்ந்து அவரையே பார்த்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது நம்முடைய கண்கள் போன பக்கத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கி இது ஒரு மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது.
அநேக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றதான தேவ பிள்ளைகள் கூட ரட்சிக்கப்பட்ட நாளில் கர்த்தரை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பார்வை உலகத்தின் பேரில் வந்துருச்சு. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ வந்திருக்கீங்களே, யாரை பார்க்கறதுக்காக வந்து, யாருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கு? இவ்வளோ நாளாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்களே, அதில் எத்தனை பர்சன்ட் நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துருக்குறீங்க? தைரியமாக சொல்ல முடியுமா? நான் கேட்ட வார்த்தைக்கு எல்லாம் 100க்கு 100 கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன்னு யாராலையுமே சொல்ல முடியும். நான் கேட்ட வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அது அந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு சுகத்தை கொடுக்கிறாரா? தம்முடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு விடுதலை கொடுக்கிறாரா? எல்லாமே அவருடைய வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொண்ட பின்பும் பெற்றுக்கொண்டதான அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மறந்து போயிடுறோம். இப்போ போன வாரம் என்ன செய்தி கேட்டோம்? இந்த மாதத்தில் என்ன நமக்கு வாக்குத்தத்த வார்த்தையை தேவன் கொடுத்தார்? இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு என்ன வார்த்தையை கொடுத்து நம்மோடு பேசினார்? இது எல்லாமே நம்ம ஞாபகத்தில் இருக்கா? அது சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த கேள்வியை ஆண்டவர் கேட்கும் பொழுது நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நீ ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷமாக நான் சர்ச்சைக்கு வந்தேன்னு சொல்கிறீங்களே, உன்னோட நான் பேசின வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது தீமையாக வார்த்தையாக இருக்கலாம், கோபமான வார்த்தையாக இருக்கலாம், எரிச்சலான வார்த்தையாக இருக்கலாம், அழிவுக்குரிய வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் ஒரு நாளில் தேவ சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்போ நான் பேசிக்கிறதான அந்த வார்த்தை இது அப்படியே இந்த சத்தம் என்ன பண்ணுதுன்னா காற்றுல அப்படியே மிதக்குது. இது ஒரு நாள் அழிந்து போவதே கிடையாது. வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த வார்த்தையை யாராலையும் அழிக்க முடியாது. அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். கடைசி நாட்களில் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது இவன் பேசின வார்த்தையெல்லாம் வரட்டும்னு சொன்னார்னா, நான் பிறந்த வயசுலேருந்து இந்த வயசு வரலும், இல்லைன்னா நான் சாக போகிற நேரம் வரலும் நான் பேசின எல்லா வார்த்தையும் அப்படியே வந்து நிற்கும். அப்போ அந்த வார்த்தையின்படி தான் நமக்கு தேவன் நியாய தீர்ப்பை கொடுப்பார். அதனால் நம்ம பாட்டுக்கு என் வாய் நான் பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லலாம், உலகத்தார் அப்படி சொல்லலாம். ஆனால் தேவனை அறிந்த ஜனங்கள் நான் பேசுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் உண்டு. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நான் மரண கனி தான் புசிக்கணும்னு நான் விரும்பினேன்னா மரண வார்த்தைகளை பேசுவேன். ஜீவ கனியை புசிக்கணும்னா நான் ஜீவ வார்த்தைகளை பேசுவேன். அப்போது என் நாவிலே அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை விட மேலான அதிகாரமுள்ள ஒரு ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் தான் நம்ம ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தியிருக்கிறார். இந்த ஆவியை அறியும்படியே தான் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வாசனங்களை வாசிக்கலாம். 272வது பக்கம் நம்ம எல்லாரும் சேர்ந்து 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி
எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த இடத்துல பவுல் தன்னுடைய விருப்பத்தை அந்த பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்தில் தெரிவிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 10ஆம் வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஒரு மனுஷன் அவன் எதற்காக பிறந்தான், எதற்காக உண்டாக்கப்பட்டான்னு தெரியாமல் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானா அவனை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, உலக பிரகாரமாக அவனை ஒரு பைத்தியக்காரன் சொல்லுவான். ஏன்னா அவன் பிறந்த நோக்கமே தெரியல. எதுக்காக படித்தேன், எதுக்காக வளர்றேன். நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக கல்யாணம் பண்ணேன், எதுக்காக பிள்ளைகளை பெற்றேன். இதெல்லாம் நம்முடைய சொந்த பலத்தினாலே சாமர்த்தியத்தினாலே நாம் செய்தோம் என்று நாம் நினைக்கிறோம். குடும்பத்தை குறித்து ஒரு கரிசனை கிடையாது, கட்டின மனைவியை குறித்து ஒரு அன்பு கிடையாது, புருஷங்கிட்ட ஒரு பாசம் கிடையாது, பெற்றவங்க மேலே ஒரு விருப்பம் கிடையாது, பெத்த பிள்ளைகள் மேலே ஒரு நோக்கம் கிடையாது. ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன், ஏதோ ஒரு சம்பாதிக்கிறேன், அந்த சம்பளத்தில் நான் நிறைய குடிச்சிட்டு நான் எனக்கு செலவு பண்ணு போக என் மனைவி கிட்ட கொஞ்சம் கொடுக்குறேன், அவள் அதை வச்சு தன் பிள்ளைகளை வளர்க்குறாள். அப்போ நிறைய பேருக்கு பிள்ளைங்க பிறந்ததே ஒரு நோக்கம் இல்லாமல் தான் பிறந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளைகளை நோக்கி பார்க்க முடியும். அநேக வீடுகளில் பெற்றோர் தகப்பன் நல்லா குடிக்காரனாக இருப்பார், குடிச்சிட்டு மனைவியை போட்டு அடிப்பார், பிள்ளைகளை போட்டு அடிப்பார், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவார். அப்போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, அவருக்கு எதற்காக ஒரு திருமணம் நடந்தது என்பதை அவருக்கு அறியாமல் இருக்கிறது. இப்போ அதே போல தான் தேவ சபையில் இருக்கிறதான நீங்களும் நானும் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிப்புக்காக நாம் என்ன செஞ்சிட்டோம், ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? என்ன பண்ணீங்க அதுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு? உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செஞ்சோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரொம்ப ஈஸி. எதற்காக ரட்சிக்கப்பட்டீங்க? எதற்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார்? எதற்காக ஒரு ஊழியக்காரனை உங்களுக்கு நியமித்திருக்கிறார்? சபையை விட்டுருங்க. எதுக்காக உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்? எதற்காக உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்? எத்தனை பேருக்கு தன்னுடைய புருஷனை பற்றி தெரியும்? எத்தனை பேர்த்துக்கு தன்னுடைய மனைவிகளை பற்றி தெரியும்? எத்தனை பேர்த்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தெரியும்? ஆனால் இவர் சொல்றாரு, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை, பரிசுத்தாவியானவரின் வல்லமையை, பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்காக இவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. இப்ப நமக்கு என்ன விருப்பம் இருக்கிறது? நோக்கம் இல்லாமல் ஓடுனா நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளைக்கு சீரழிந்து போயிடும். தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது, ஆண்டவர் கேட்கும் பொழுது கையை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை ஒரு பிள்ளை படிக்காமல் ஸ்கூலுக்கு போய் டீச்சர் கேள்வி கேட்பாங்களேன்ட்டு அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு தன்மானம் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதுக்கு நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாது, ஏன்னா அன்றைக்கி டீச்சர் கேட்பாங்களே என்ன செய்கிறதுன்னு. இன்னும் சில பிள்ளைங்க விடிய விடிய எழுதிக்கிட்டே இருக்கும். ஏன்? நாளைக்கு காலையில் டீச்சர் வந்தால் எனக்கு கேட்பாங்க, இதெல்லாம் எழுதிட்டு வந்தியான்னு கேட்பாங்க, எல்லாத்துக்கு முன்னாடி நிற்க வைப்பாங்க. இப்போ எனக்கு ரொம்ப அவமானம் ஆகிடும். அதனால் தூக்கத்தை கெடுத்தாவது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் செஞ்சிடுவேன். அந்த பிள்ளை ஒரு வாஞ்சையோடு செய்யுது இல்லைங்களா? அதே வாஞ்சை ஏக்கம் இந்த நாட்களில் நமக்கு அவசியமாக இருக்கிறது. பவுலுக்கு இருந்த அந்த வாஞ்சை எப்படியாச்சும் அந்த உயிர்த்தெழுதின வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும்.
இல்லைன்னா ஒரு நோக்கம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கத்தோடு இருக்கிறீங்க? நிறைய பேர் கடன் வாங்கி வச்சுட்டுப்போம், கடனை கட்டுவதற்காக போய் ஓவர் டைம் அது இது எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்கிறதுக்கு நோக்கம் என்ன தெரியுங்களா? அந்த வாங்கின கடனை எப்படியாச்சும் கட்டணும். இன்னும் சில பேர் அதை கூட கட்டாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வீட்டு பத்திரத்தை வச்சு வாங்கியிருப்பாங்க. இப்போ கடனை கட்டலைன்னா அந்த பத்திரம் மூழ்கி போயிடும், என் வீடு வேற ஒருத்தருக்கு போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் எவ்வளோ முடியுமோ, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எனக்கு பத்தலை, 48 மணி நேரம் இருந்தாலும் பத்தாது, இரவும் பகலும் ஓடி 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 உழைத்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் அதில் எந்த விதமான பிரயோஜனமுமே இல்லை. இப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலுமே ஒரு நோக்கம் இல்லாமல் நாம் ஓடிக்கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நேரத்தில் நாம் வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். அதற்காக நம்ம இப்பயே நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். என் தேவன் யார் என்று முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் என்ன பாடுபட்டார்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ரட்சிப்பு யார் மூலமாக வந்தது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. அவர் எனக்காக பாடுபட்டார். அதனாச்சும் தெரியுமா உங்களுக்கு இயேசுவை யாருன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு இயேசுவை தேடி வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவைக்காக வருவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு வியாதி குணமாகணுமேன்னு வருவாங்க. அந்த வியாதி தீர்ந்த உடனே, இல்லை அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே அந்த ஆண்டவருக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, மறுபடியும் வேறு பக்கமாக போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவருக்கு இறுதி வரையிலும் நான் என் மரண நாள் வரையிருந்தோம், அல்லது ஆண்டவருடைய வருகையில் என்னை எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வரையிலும் நான் உண்மையாக இருக்கணும். ஆண்டவரே என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். எல்லாருடைய ஆசையும் அதுதான். இல்லை உங்களுடைய ஆசை வேறு எதுவாக இருக்குதான்னு தெரியல. என்னுடைய ஆசை, நான் கர்த்தரிடத்தில் போகும்பொழுது அவர் என்னை பார்த்து சொல்லணும், நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, உனக்காக நான் ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த இடத்தை நீ பிரவேசி, உனக்காக நான் ஆயுதம் பண்ணி இருக்கிறதான காரியத்துக்குள்ள நீ உள்ள பிரவேசின்னு சொல்லுகிறதான அந்த ஒரு வார்த்தையை கேட்கணுன்னு தான் நான் இந்த நாட்களில் முழு முயற்சியோடு நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? இதெல்லாம் யாருங்க பார்த்தது? அப்போ இங்கே வந்து உட்கார வேண்டிய அவசியமே இல்லையே. நம்முடைய குடும்பத்தாரோடு நாமளும் சேர்ந்து என்ன பண்ணலாம், இந்நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கலாம், டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா எவ்வளோ நல்ல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அங்கே ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து மெனக்கட்டு இப்படி 2.5 மணி நேரம் காலை முடக்கிக்கிட்டு இப்படி இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஏந்திரிக்கிறேன், உட்கார்றேன். இதுக்காக நான் வந்து என் நேரத்தை நான் செலவு பண்ணணுமா? நம்ம சொந்தக்காரங்க மாதிரியே நீங்களும் நான் இருந்துடலாமே. இப்போ நம்மளை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, நாம் எதற்காக ஆலயத்துக்கு வரேன், யாருடைய வார்த்தையே நான் கேட்கிறேன். கேட்குற வார்த்தைகளை அப்படி இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறேன்னா, இல்லைன்னா அப்படி இருதயத்துக்குள்ளே அதை பதித்து வைத்திருக்கிறேன்னா? இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேட்டு சொல்லுங்களேன். வாரம் வரோம் இல்லைங்களா, தேவனுடைய வார்த்தை பேசுகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம். அது நம்முடைய இருதயத்துக்குள்ள விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்குமானால் நம்முடைய அறுவடை சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு வழி ஓரத்தில் விதைக்கப்பட்டதா, முட்புதரில் விதைக்கப்பட்டதா, கற்பாறையான நிலத்தில் விதைக்கப்பட்டதாக இருக்குமானால் கொஞ்ச நாள் நல்லா அப்படியே சந்தோஷமாக இருந்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் எங்கே போச்சுன்னே தெரியல. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த முதலாவது சபையை பார்த்து சொல்கிறாரு, உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு, நீ உன்னுடைய ஆதி அன்பில் குறைந்து போனாய். சிலங்க பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட நாளில் ஒரே ஜெபம், ஒரே பாட்டு, ஒரு ஆராதனை மிஸ் பண்ண மாட்டாங்க. எங்கெல்லாம் கூட்டம் வருதோ அங்கெல்லாம் போயிடுவாங்க, எங்கெல்லாம் வார்த்தை சொல்லுதோ அங்கெல்லாம் போய் கேட்பாங்க.
இது ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே மங்கி 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 கடைசியாக அந்த பழமொழி சொல்லுவாங்க, கழுது தேஞ்சி கட்டெலுமாக மாறுச்சான். அந்த மாதிரி நம்முடைய அன்பு குறைந்து போயிருக்கிறதா அல்லது அதிகமாக இருக்கிறதா? தேவனுடைய அன்பு தேவன் எங்கே வைத்திருக்கிறாரா? நம்முடைய இருதயத்துக்குள்ள. யார் மூலமாக செயல்படுகிறாரா? பரிசுத்தாவியானவர் மூலமாக நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பை கர்த்தர் ஊற்றியிருக்கிறார். இந்த ஊற்றப்பட்ட அன்பு ஒரு காலத்தில் பொங்கி 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 வழிச்சிக்கிட்டே இருந்த இந்த அன்பு இந்த நாளில் அதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. இருதயத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்கிறது. நீங்கள் இப்போ இந்த கெரசின் வாங்கி வைத்திருப்பீர்களானால், இந்த மண்ணெண்ணெய் சீமெண்ணெய் வாங்கி வச்சுருந்தோம்னா அதை அந்த ஊற்றுற நேரத்தில் போய் வாங்கி பாட்டில் ரொம்ப வாங்கி வச்சுருப்போம். கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன வந்துடுங்களா, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அடுத்த மாதம் வாங்கிறதுக்குள்ளார அதில் முக்கால்வாசி பாட்டில் காணாமல் போயிடும். ஒரு சிலர் தான் விளக்கு ஏற்ற, இந்த நாட்களில் யாரும் விளக்கு இல்லை, எல்லாம் ஜென்ரேட்டர் எல்லாமே வந்துடுச்சு. ஏதோ அவசர தேவைக்காக வாங்கி வச்சுருப்போம். அதை கொடுத்து ஒரு கரிசனை இல்லாமல் இருப்போமானால் அது என்ன ஆகிடும், அப்படியே குறைஞ்சி 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 போயிடும். இப்போ உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் இருதயத்துக்குள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஊற்றினதான தேவனுடைய அன்பு பெருக்கி கொண்டிருக்கிறதா அல்லது குறைந்து போயிருக்கிறதா? என்ன சொல்றீங்க? குறைந்திருக்குதா பெருகி இருக்கிறதா? காலைதோறும் அவர் என்ன பண்றாராம், புதிய கிருபையை நமக்கு கொடுக்கிறாரு, புது எண்ணெயை புது அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அப்போ இதற்காக நம்ம என்ன பண்றோம்? காலை நேரத்தில் ஆயத்தத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் வாங்கினதான அந்த பாட்டிலில் என்னைக்கு வாங்கினீங்களோ அந்த அளவுலேயே இருக்கும், குறையாது. ஆனால் அதிகமாகணும். அதிகமாகலனாலும் பரவாயில்ல, ஏதோ வாங்கின அளவுக்குனாச்சு இருக்கணுமா இல்லையா? காலை நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யாரை தேடி ஓடுறீங்க? யார் சத்தத்தை நீங்கள் முதலாவது கேட்குறீங்க? ஒரு மனுஷனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறிந்து கொள்ளும்படியாக. அவருடைய வாஞ்சை அதுதான். இவர் இயேசுவை அறியாதவர். இவர் ஆண்டவர் சந்தித்த இடமே ஒரு வித்தியாசமான இடம். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1 - 6 வசனங்களை வாசிக்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்தில் போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியில் வானத்திலிருந்து ஒரு வழி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். இப்போ இந்த பவுல் எப்படி தெரியுங்களா முதல்ல ஆண்டவரை கண்டுபிடிச்சாரு? இவர் ஆண்டவரை தேடல, ஆண்டவர் தான் இவரை தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே இவரை ஒரு பெரிய சாட்சியாக ஏற்படுத்தணும்.
ராஜாக்களுக்கு முன்பாக என்ன அறிக்கை பண்ணுவதற்கு, சொல்லுவதற்கு இவனை நான் தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லி ஆண்டவரே இவனை குறித்து ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்டதான அந்த சவுல் தான் ஆண்டவரை அறியாமல் போன நேரத்தில் ஆண்டவர் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி தான் யார் என்பதை உணர்த்தினார். இப்போ ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, ஒருவேளை இந்த மாதிரி ஏதோ வழியில் ஏதோ ஒரு பிரயாணத்தில் ஏதோ ஒரு வெளிச்சத்தை பார்த்து, இல்லைன்னா எப்படியாச்சும் எப்படி நீங்கள் வந்தீங்க ஆலயத்துக்குள்ள, எப்படி நீங்கள் விசுவாசிகளாக மாறினீங்க? நிறைய பேருக்கு அதே தெரியல, மறந்து போயிட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட நாள் என்ன, எந்த நாளில் எந்த வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டீங்க, எந்த வருஷத்தில் ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று கொண்டீங்க, இதெல்லாம் நமக்கு தெரியல. அப்போ இயேசுவை யாருன்னே தெரியல நமக்கு. பவுலுக்கு ஆண்டவர் சவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த பவுல் தான் இப்போ சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தினதான அந்த தேவனை இயேசுவை செத்து போயிட்டாரு, அவரை உயிரோடு எழுப்பினதான பரிசுத்தாவியானவரை நான் பார்க்கணும். இப்போ அவருடைய வாஞ்சை அதுதான். இப்போ நம்முடைய வாஞ்சையும் விருப்பமும் எதுவாக இருக்குது? ஆவியானவரை பார்க்கணும், ஆவியானுடைய வல்லமையினால நிரப்பப்படணும். நானும் ஆவியில் நிறைச்சி ஜெபம் பண்ணணும், நானும் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நானும் ஜெபிக்கும் பொழுது சுகம் அடையணும். இந்த வாஞ்சியெல்லாம் இருக்குதா? இருக்குதுங்களா? இருக்கு. அப்படின்னா முதலாவது உங்களுக்கு இருக்க வாஞ்ச அந்த பரிசுத்தாவியானவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? யாருன்னு தெரியாமலேயே அவரை உங்களுக்குள்ள நீங்க வைத்திருக்கிறீங்க. அவர் சொல்லுவார், நான் இந்த மகளுக்கு இந்த மகனுக்கு ஒரு அந்நியனை போல இருக்கிறேன், நான் இவனுக்குள்ள வாசம் பண்ணணும்னு தேடி இவனை பிடிச்சு இவனுக்குள்ள வந்து இருக்கிறேன். ஆனா இவனுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? ஒரு அந்நியனாக இருக்கிறேன் அப்படின்றார். இப்போ உங்க வாழ்க்கையில் ஆவியானவர் அந்நியனாக இருக்கிறாரா, அல்லது உங்களோடு இருந்து ஒவ்வொரு நிமிடமும் பேசி கொண்டிருக்கிறாரா? இந்த காலை வேளையில் இந்த முதலாவது ஆராதனையில் பேசினதான அந்த வார்த்தையை நீங்கள் யூடியூப்பில் இருக்க போட்டு கேளுங்க. வனாந்தரத்தினுடைய அனுபவம். தேவன் நம்மளோட பேசணுன்றதுக்காகவே நம்மளை என்ன பண்ணுறார் தெரியுங்களா? தனிமைப்படுத்துகிறார். உலகத்தில் இருக்கிற நிறைய சத்தங்கள் கேட்கும், அந்த சத்தத்தில் இவருடைய சத்தம் கேட்டால் நமக்கு கேட்காது. அதனால் பிரத்யேகமாக நம்மளோட பேசணும்னு அவர் நினைக்கிறார். இப்போ கல்யாணமாகாத ஒரு இளம் காதலர்கள் இருக்கிறாங்க. இவங்க பேசக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் எதுவாக இருக்குன்னு தெரியுங்களா? எல்லாரோடையும் பப்ளிக்காக உட்காந்து பேச மாட்டாங்க. பார்க் இருக்கும், பெரிய பெரிய சேர்லாம் போட்டிருக்கும், அங்கெல்லாம் வந்து பேச மாட்டாங்க. அங்கே எங்கேயாவது புதர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க? குசு 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 குசுன்னு பேசுவாங்க. ஏன்? ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு அந்த முள்ளாக இருந்தாலும் சரி, சென்னையில் போனால் அந்த பீச்சில் அந்த 2 மணிக்கு அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தும். ஆனால் அதில் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த போட்டுக்கு கொஞ்சம் நிழல் இருக்கும், அதுக்கு கீழே உட்காந்துக்குவாங்க. அவங்களுக்கு வெயில் அடிக்குதா அடிக்கலையா, பசி எடுக்குதா, ஒன்றுமே தெரியாது, அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன்? அவங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறாங்க. இப்போ நாம் ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு நேசம் இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்மளை எல்லாரும் மத்தியிலையும் உட்காந்து நம்மளோட பேச விரும்ப மாட்டார். 10ஓட 11 சத்தமாக நம்ம கேட்கக்கூடாது. நமக்குன்னு சில ரகசியங்களை வெளிப்படுத்தணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை தனிமையான ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு போவார். அதுதான் வனாந்தரம். நிறைய பேருக்கு வனாந்தரம் பிடிக்காது.
ஒருவேளை பேசுகிறவங்க அவங்களுக்கு தனிமையான இடம் பிடிக்கும். ஆனால் இப்போ நீங்களும் நானும் போனோம்னா தனிமையான இடத்துல நமக்கு எந்த ஒரே சத்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல மனுஷனாக இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அங்கே 2 பேரும் மனுஷன்தான், ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருதயத்தில் இருக்கிறதான அந்த ஏக்கத்தை, அந்த ஆசைகளை அவங்க பரிமாறி கொள்ளணும், மற்றவங்க கேட்கக்கூடாது, ரகசியமாக இருக்கணும். இப்போ இதே நிலைமையை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம கூட ரகசியங்களை பேசணும்னு அவர் விரும்புகிறாரு. நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய எல்லாம், உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா, அது பிள்ளை கல்யாணம் ஆகிறது, பேரப்பிள்ளை பெற்றெடுக்கிறது, அது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ ஒரே நாளில் அறிஞ்சிக்கணும்னு நீங்கள் விரும்புவீங்க. உங்கள் பிள்ளைக்கு இன்னும் திருமணமாக ஆயிருக்காது. ஆனால் இப்போ ஆண்டவர் கூப்பிட்டு பாரு, உன் பிள்ளைக்கு இப்படி ஒரு இடத்துல ஒரு மாப்பிள்ளை கொடுக்க போகிறேன், இத்தனாம் தேதி நடக்க போகுது, இத்தனை பிள்ளைங்க பெற்றெடுக்க போகிறாங்க, இத்தனை பிள்ளைங்களை, இந்த பிள்ளை இந்த படிக்கும், இந்த பிள்ளை இங்கே படிக்கும், இந்த பிள்ளை இங்கே வேலை செய்யும், அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாருன்னு வச்சுங்க. நிச்சயமாகவே நீங்களும் நானும் முதல்ல ஆளாங்க நிற்போம். ஏன்? எனக்கு தெரியாத காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். அதை விட மேன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லும்படியாக அவர் விரும்புகிறார். அதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தில் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். இந்த வனாந்தரத்தை விரும்பாதவங்க உலக ஜனங்கள். ஆனால் பரலோகத்துக்குரியவங்க எப்பயுமே வனாந்தரத்தில் இருப்பதற்காக என் நேசரின் மேல் மார்பில் சாய்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்பேன் என்று சொல்லி உன்னத பாட்டிலே வாசிக்கிறதான அந்த வார்த்தையின்படி நம்ம தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும், கல்யாணம் ஆன ஆண்களையும் பெண்களையும் பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் மனைவியை நீங்கள் எப்போ சந்திச்சிங்க? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் புருஷன் நீங்கள் முதலாக எங்கே பார்த்தீங்க? சிலவங்களாம் சொல்லுவாங்க, நான் அன்றைக்கி பார்த்தப்போ இந்த கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாருன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு அதில் ரொம்ப அதிகமான ஒரு நாணம் இருக்குது. ஆனால் ஆண்களுக்கு எல்லாம் மறந்துட்டாங்க. சரி, இருந்தாலும் எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவீங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே பக்கத்து வீட்டில், இந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம். அப்புறந்தே நாங்கள் அந்த ஆசை இல்லை, இருந்தாலும் வளரும் பொழுது நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். நாளடைவில் அது அப்படியே முத்தி போய் காதலாக மாறி இன்றைக்கி திருமணமாகி இன்றைக்கி கணவன் மனைவி பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்வாங்க. இப்போ இதே போல தான் இயேசுவை நீங்கள் எப்போ பார்த்தீங்க? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் பிறந்ததே கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தோம். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தப்போ எங்கள் டீச்சர் எங்களுக்கு சொன்னாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க மூலமாக நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். ரொம்ப நல்லது தான், தெரிந்து கொண்டீங்க இல்லையா? அந்த இயேசுவை முழுமையாக தெரிந்து கொள்ளணும், எது அறக்குறையாக தெரிந்து கொள்ளக்கூடாது. இப்போ கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நல்லா நேசித்து தான் திருமணம் செஞ்சாங்க. ஆனால் நிறைய திருமணம் இன்னைக்கு விவாகரத்தில் இருக்குது. இன்றைக்கி அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறாங்க. 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறவங்க தான். ஆனால் 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு உறவே இல்லை. ஏதோ எக்குத்தப்பா ஏதோ ஒரு 2 பிள்ளைங்களை பெற்றுட்டாங்க. இதுதான் இப்போ திருமணமாகி இவங்க அனுபவித்ததான, இவங்க பெற்றுக்கொண்டதான சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா இந்த 2 பிள்ளைங்க. நிறைய வீட்டில் அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்லை. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, இவங்க கணவனும் மனைவியுமாய் பார்த்தவங்க ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசவில்லை. இது ஏதோ ஒரு திருமண ஆராதனையில் பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இது அவசியம். இது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையில் இருக்கிற ஒரு தொடர்பை வெளிப்படுத்துகிற ஒரு செய்தியாக இருக்கிறது.
இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளன், நாம் அவருடைய மணவாட்டி. அப்போ எந்த அளவுக்கு மணவாளனை குறித்து நீங்கள் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? அவருக்கு எது விருப்பம், எது விருப்பம் இல்லைன்னு தெரியுமா? நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே கணவனுக்கு என்ன விருப்பம்னு மனைவிக்கு தெரியல, மனைவிக்கு என்ன விருப்பம்னு கணவனுக்கும் தெரியல. ஏதோ ஒரு காற்று வேகத்தில், ஒரு ராக்கெட் வேகத்தில் அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்தது, ஒரு திருமணம் வந்தது. என்னமோ நேற்று தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சென்ற வாரத்தில் எனக்கு திருமண நாள் வந்தது. 38 வருஷங்களை முடிச்சிட்டோம். நாங்கள் திரும்பி பார்க்குறோம், அது எப்படி போணுச்சுன்னே தெரியல. 38 வருஷமா அப்படின்னு. இப்போ நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே இந்த திருமண வாழ்க்கை, திருமண ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குது. இயேசுவை நான் என்னைக்கு ஏற்றுக்கொண்டேன், அவருக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு எவ்விதமாக இருக்கிறது? இயேசுவை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவர். வசனம் சொல்லுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உங்களுடைய சரீரம் என்ன கொடூரமான வியாதியினால இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பம் என்ன பிரச்சனையினாலே சீரழிந்து பிரிந்து போயிருந்தாலும் சரி, அதை ஒன்றாக்கக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறதான அநேகருடைய குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து இருக்கிறது. ஆனால் இவங்க பேசுறது பரிசுத்த ஆவியானவரை, இவங்க தொழுது கொள்கிற நேரத்திலலாம் ஆவியானவருடைய நிறைவை பெற்றிருக்கிறாங்க, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. போகிற சபை அபிஷேகம் நிறைந்த சபை. ஆனால் இவங்க வாழ்க்கையில் ஒரு பிரிவினை. அப்படின்னா நமக்குள்ள இருக்கிறதான அபிஷேகத்தை குறித்து ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஏன்னா இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் நமக்குள், நம்முடைய குடும்பத்திற்குள், நம்முடைய சரீரத்துக்குள் வாசமாய் இருப்பாரானால், சாவுக்கு எதுவான பிரிந்து போயிருக்கிறதான குடும்பங்கள், சரீரங்கள் என்ன பண்ணுமா? உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. அவர் உயிர்ப்பிக்கிறதான ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செத்து போய் கிடக்குதோ அதை மறுபடியுமாக உயிர் பெற செய்கிறவர் அவர். நம்பிக்கை இழந்து என் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி, இதெல்லாம் இந்த சேவலை நரி முழுங்கி போயிடுச்சு, இது மறுபடியுமா கூவுமான கூவாது அப்படின்லாம் உலக பிரகாரமாக சொல்லலாம். ஆனால் உங்களுக்குள்ளாரையும் எனக்குள்ளாரையும் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரிந்து போயிருக்கிற உங்களுடைய குடும்பத்தை சேர்ப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். குழப்பம் நிறைந்ததான உங்களுடைய இருதயத்துக்குள்ள சமாதானத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை தான் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி பவுல் விரும்பினார். இன்னைக்கு நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது? ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், விரும்புகிறோம். ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்களும் நினைக்கிறாங்க நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும்னு. ஆனால் நம்மளால் ஜெபிக்க முடியறதில்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நமக்கு வனாந்திரமாக காரியங்களை காணப்படுகிறது. பிசாசு காட்டுறான், உன் வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லை, நீ இந்த நேரத்தில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அதற்குரிய முயற்சியை நீ எடு அப்படின்வான். அரிசி பானையில் அரிசியே இல்லை, எப்படி சோறு செய்கிறது?
அதனால் போய் நீ என்ன பண்ண, முதலாவது அரிசியை வாங்கு. அரிசியை வாங்கிறதுக்கு பணம் இல்லை, அதுக்காக ஒரு வேலையை செய்ய. இந்த கடைக்கு போ, இல்லைன்னா இவங்ககிட்ட போய் கடன் வாங்க, இல்லை இங்கே பாரு அங்கே பாரு. இப்படி தான் நம்முடைய யோசனையை இவன் திருப்பிக்கிட்டே இருக்கிறான் ஒழிய, என் பானையில் எது இல்லைன்னாலும், அரிசி இல்லைன்னாலும், என் எண்ணெய் பாத்திரத்தில் குறைவுபட்டு போயிருந்தாலும், என் மா தொட்டியை ஆசீர்வதிக்கவும், என் எண்ணெய் பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்யவும் ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். அதுக்கு ஒரு தீர்க்கதரிசி வரணும். அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுவார். நீ போய் முதலாவது அந்த பானையில் இருக்கிற மாவில் முதல்ல ஒரு சின்ன அடை சுட்டுக்கிட்டு வா. அதன்படி அந்த அம்மா செஞ்சாங்க. வசனம் என்ன சொல்லுது? தேசத்தில் பஞ்சம் தீருகிற வரையிலும் அந்த மா தொட்டியில் மா குறைவும் இல்லை, எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்ததான அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னப்பட்ட அந்த வார்த்தையை நம்பி அந்த அம்மா தன்னுடைய அந்த மா தொட்டியில் இருந்ததான அந்த கொஞ்சம் மாவில் முதலாவது ஒரு அடையை சுட்டு அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்தாங்க. இப்போ நம்முடைய தீர்க்கதரிசி ஆனவர் இயேசு கிறிஸ்து ஆனவர், நம்முடைய மறைவான காரியங்களை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு இடம் உண்டா உன்னுடைய இருதயத்தில், உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு இடம் இருக்குதா? இப்போ நிறையா ஹிந்துஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீடு கட்டும் பொழுது அவங்க தனியாக ஒரு ரூம் ஒன்று கட்டியிருப்பாங்க. பூசா ரூமு, சாமி ரூமுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கேயாவது கிறிஸ்தவங்க வீட்டில் இருக்குதான்னு பாருங்க, இருக்காது. அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் கூப்பிட்ற இடத்துல வருவார். சரி, கூப்பிட்ற இடத்துல வருவார், கூப்பிடுறியா? பிரத்யேகமாக அவங்க ஒரு இடத்த ஆயுதம் பண்ணி அதுக்காக அவங்க கூப்பிட்றாங்க, அது வருது, நிறைய காரியங்களை செய்து, ஆனால் முடிவில் தீமையாக நடக்கும்னு அவங்களுக்கு தெரியல. நமக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய ஆண்டவர் வந்தாருன்னா எல்லாம் நன்மையாக மாற்றுவாருன்னு. ஆனால் அவரை கூப்பிடுறதுக்கு தான் நமக்கு நேரம் கிடைக்கல. அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு அறை இல்லை, இருதயத்தில் இடம் இல்லை. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்ம கூப்பிட்டு வச்சுக்கணும். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பீர்களானால் அந்த வல்லமையில் இன்னும் நீங்கள் அதிகமாக வளரும்படியாக இந்த வேளையில் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய ஜெபம் வேற எதையுமா இருக்க வேண்டாம். ஆவியானவரே, உங்களுடைய வல்லமையினால என்னை, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை, என் குடும்பத்தை, என் எல்லையை நிரப்பும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் அழைக்க போகிறோம். அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல தான் அவர் வாசம் பண்ணுவார். அதனால் முதலாவது நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? சுத்தம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் இருதயத்தை நீ சுத்தமாக்கும்படியாக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்குங்க, நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. முதலாவது நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தப்படுத்துவோம். தேவையில்லாத கசப்பு, வெறுப்பு, கோபம் இதெல்லாம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம ஆவியானவரை கூப்பிட்டோம்னா ஆவியானவர் வரமாட்டார். அசுத்தம் நிறைந்த இடத்துல அவர் வாசம் பண்ண மாட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தாழ்மைப்படுத்தி ஆண்டவர் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வெளியேற பெற்ற பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இயேசுவை செத்து போன இயேசுவை உயிரோடு எழுப்பினவரே, என் குடும்பத்தின் நிலவரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவதற்கு நீங்கள் இந்த நாளில் எங்களுக்குள்ளே இறங்கி வாங்க ஆண்டவரே. எங்களுடைய அவயவங்கள் செத்து போயிருக்கிறது. எங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க முடியல. நல்ல காரியத்தை துவங்கினாலும் அது பாதியிலேயே அழிஞ்சு போயிடுது, வேரோட பட்டு போயிடுது. நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கையை, எங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் மாற்றுவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை நம்ம கூப்பிடுவோம். நிறைவான ஆவியானவரே,
நீர் வரும்போது சூழ்நிலைகள் மாறுமே. அந்த ஆவியானவரை நம்ம இப்போ அழைக்கப் போகிறோம். நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நம்முடைய இருதயத்தை அவர் கழுவும்படியாக வேண்டிக் கொள்வோம். நாம் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற தேவாவியானவர் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து நாம் இந்த பாடலை பாடும் பொழுது தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை நம்ம மேலே இறங்க போகிறது. இந்த நாளில் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் நிரம்ப போகிறார். இது எந்த வீட்டில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, என்னைக்கு கேட்டாலும் சரி, நீங்கள் கேட்குற நாளில் உங்கள் வீட்டில் உங்களுடைய எல்லைகளுக்குள்ள ஆவியானவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். ஓ நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரோ வயல்வெளியாகுமே. வாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. வாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீ வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகும்.
riberedina santorenia redirintola nishalatla durane shadiniasia ema molo ridini shakatolo dolani shatorene mere kabarati diremala dolu shalabaduka tulandodo dolana shaladiasia உன்னுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் இணைந்திருக்குமானால் அது சடுதியில உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆனா உன்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக இருக்கிறபடியினாலதான் இதுவரையிலும் நடக்கல. நீ உன் விருப்பத்தை விட்டுவிட்டு என் விருப்பத்திற்கு உன்னை முற்றிலுமாய் ஒப்புக்கொட உன் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற குறைவுகள், உன் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், உன்னுடைய திருமண உறவிலே காணப்படுகிற முறிவுகள் என்னுடைய வல்லமையினாலே அவைகளை நான் எரித்து சாம்பலாக்கி போட்டு ஒரு புதிய ஆரம்பத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ விசுவாசிப்பாயானால் என்னுடைய மகிமையை காண்பாய். அதை பார்க்கிற அநேகர் உன் மூலமாக என்னுடைய நாமத்தை அறிந்து கொள்ள போகிறார்கள். உன்னை நான் எனக்கு ஒரு சாட்சியாக ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னை ஒரு சாட்சியாக மாற்றுங்க. உங்களுடைய நாமம் என் மூலமாக மகிமைப்படும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில வந்தா போதும். ஆண்டவரே, ஓ நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது வயல் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது வயல் நிலமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய உயிர் தெழுந்ததான வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே இறங்குவதாக சொல்லலாமா? ஆண்டவரே, உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமை இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில், குடும்பத்தில், எல்லையில, தொழிலில, சந்ததியில
இறங்கி வரட்டும் ஆண்டவரே. மரணத்தின் ஒவ்வொரு ஆவிகளும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம். சொல்லலாமா? மரணத்தின் ஆவிகள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. எங்களுடைய உடலிலே இருக்கிற ஒவ்வொரு இறந்த உறுப்புகளும் இப்போது மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் உடலில் இருக்கிறதான ஒவ்வொரு இறந்து போன உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே உயிர் பெறும்படியாக கட்டளை கொடுக்கிறோம். எங்களுடைய குழந்தையின் மீது வைக்கப்படுகிற தீமையான கைகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதாக. சொல்லலாமா? எங்களுடைய பிள்ளைகள் மேல வைக்கப்படுகிற தீமையின் கைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போவதாக. ஹல்லேலூயா. ரபலரதிரா கேத்துலானியஸ்யா. எங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தீமையின் ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகும்படி கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதங்களும் எங்களுடைய குழந்தையின் வாழ்க்கையில அது நிறைவேறக்கூடாது ஆண்டவரே. மரணத்து ஒவ்வொரு ஆவியையும் கல்லறையையும் நான் இயேசுவின் நாமத்தில் மறுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மரண ஆவியையும் நமக்காக வெட்டப்பட்டிருக்கிற கல்லறையையும் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கலாம். எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக, எங்களுடைய சபைக்காக பிசாசினால் தோண்டப்பட்டிருக்கிறதான மரண குழிகள் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக. எங்களுக்கு எதிராக, எங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக பிசாசினாலே செய்து வைக்கப்பட்டிருக்கிற மரண பெட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. ஹல்லேலூயா. ரபலரதியா சத்துரினியா. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இழந்து போன அனைத்தையும் உங்களுடைய சர்வ வல்லமையின் பெயரால் நான் மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். சொல்லுங்க. எங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல நாங்கள் இழந்து போயிருக்கிறதான எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நாங்கள் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபலரதிரா கேத்ரானியஸ்யா. பிதாவே, உங்களுடைய படைக்கும் சக்தி இயேசுவின் பெயரால் என்னுடைய முழு உடல் அமைப்பிலும் செயல்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உங்களுடைய உருவாக்கும் வல்லமை நிறைந்ததான பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய முழு உடலிலும் செயல்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவே, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி எங்களுடைய இரத்த ஓட்டத்தில் செயல்படுவதாக, சுத்திகரிக்கப்படுவதாக. சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய அக்கினி எங்க இரத்த ஓட்டத்திற்குள்ளாக நுழைந்து இயேசுவின் நாமத்தினாலே செயல்படுவீராக. எங்க ரத்தம் ஆண்டவரே, கர்த்தாவே, கர்த்தாவே, தீமை நிறைந்த ரத்தங்கள் சுத்தமாக்கப்படும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரபலர கேத்துலானியா சந்துரேனியா. ஓ ரபலர கேத்துலானியா சந்துரேனியா. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை குறித்ததான தகவல்களும் எந்த தீமையான முறையிலும் மற்றவர்களுக்கு செல்லாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களை சூழ்ந்து கொள்ளுவீராக. ஓ ரபலர கேத்துலானியா சந்துரேனியா. எங்களுடைய உடலிலும் வயிற்றிலும் உள்ள தீய அந்நிய சக்திகளே, நீங்கள் மறைந்திருக்கும் இடத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வரும்படியாக கட்டளை கொடுக்கிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க. என் உடலிலும் வயிற்றிலும் இருக்கிற அந்நிய சக்திகளே, நீங்கள் மறைந்திருக்கும் இடங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே
வெளியேறுவார்களாக. வெளியேறுவாயாக. ஓரர பாபரரக்கே துரானியா சந்துரேனியா ஓரர மரக்க துரானியா சந்துரேனியா. ஓ எங்களுக்குள்ளாக மறைந்திருக்கிற விஷத்தன்மைகளை நாங்கள் வாந்தி பண்ணி போடுகிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய உடலை நீங்க சுத்தமாக்குங்க ஆண்டவரே. எங்களுடைய உடலை நீங்க சுத்தமாக மாற்றுங்க. இயேசுவின் இரத்தத்தால் நாங்கள் மூடப்படுகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அக்கினி என் தலையின் மேலிருந்து என் கால்கள் உள்ளங்கால் வரையிலும் பற்றி எறிவதாக. இயேசுவின் நாமத்தில் மரணத்தின் ஒவ்வொரு ஆவியிலிருந்தும் நான் என்னை பிரித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிராந்திய ஆவிகளிலிருந்தும் நாங்கள் பிரிந்து செல்கிறோம். டெரிட்டோரியல் ஸ்பிரிட் இது நம்முடைய எல்லைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை செய்து கொண்டிருக்கிற டெரிட்டோரியல் ஆவி, அதுதான் பிராந்திய ஆவி. இந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிற, குடும்பத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிற எல்லை ஆவிகளின் பிடியிலிருந்து நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பாதுகாப்பை தருவீராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் அறிந்து கொண்டதான இந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நம்முடைய குடும்பத்தில், சரீரத்தில் செயல்படுவதற்காக இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதான பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுடைய சரீரத்தில் வாசமாய் இருப்பீரானால் சாவுக்கு எதுவான எங்களுடைய சரீரத்தை, எங்களுடைய குடும்பத்தை உயிர்ப்பிக்க நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க. உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செயல்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாளிலே செயல்படுவதற்காக ஸ்தோத்திரம். நிறைய சாட்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதன் மூலமாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். இதன் மூலமாய் வருகிற மகிமை இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு விசுகூட தாழ்த்துகிறோம். இதற்காக நீர் எங்களுக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டீர், பாடுபட்டீர், ரத்தம் சிந்தினீர். அதை நினைவு கூறும்படியாக இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த நேரத்தில் அந்த அப்பத்தையும் அந்த ரத்தத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதித்து எங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த நாளிலே எங்களோடு, எங்கள் மேலே செயல்படுவீராக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.